நெருக்கடியா, சிரமமா, கஷ்டமா? நீ அல்லாஹ் கிட்ட உறுதியா கேட்டிருக்கிறாயா? இறைவா முடியல, குடும்ப பிரச்சனை தாக்கு பிடிக்க முடியல, நோயே ஃபேஸ் பண்ண முடியல, கடன் சுமையை தாங்க முடியல, இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய் இறைவா என்று கேட்டதுண்டா? உறுதியாய் கேளுங்கள், தோற்க மாட்டீர்கள். நாம் எங்கே தோற்கிறோம்? நாம் எங்கே தோற்கிறோம்? நம்மிடத்தில் அந்த தொழுகை சரியாக இல்லாத பொழுது, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை சரியாக வைக்காத பொழுது அல்லாஹ் தோல்வியை தான் தருவார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வாழ்க்கையில் தினசரி ஜெயிக்க வேண்டுமா? மன் ஸல்ல ஸலாத்தல் ஃபஜ்ரி, யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விட்டார். ஒரு கணவன் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதிகாலை தொழுகைக்கு ஒரு மனைவி போய் எழுப்புகிறாள். அவன் எழ மறுக்கிறான். அவனுடைய முகத்தில் ரஷ்ஷஃபி வஜ்ஹிஹி, யார் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறாளோ அவள்தான் சிறந்த மனைவி என்றார்கள். ஒரு மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், கணவன் அதிகாலை தொழுகைக்கு எழுப்புகிறான், எழ மறுக்கிறாள் மனைவி. யார் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறானோ அவன்தான் சிறந்த கணவன் என்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, இந்த நல்ல தருணத்தில் நாம் எங்கே தோற்று போகிறோம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், உலகத்தில் ஒரு மனிதருக்கு இறைவன் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளில் ஆகச்சிறந்த அருட்கொடை இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். ஒரு சமயம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனார் அலி அவர்களை அழைக்கிறார்கள். அலி அவர்கள் நபிகளாருக்கு 2 உறவு முறை உண்டு. முதலாவது உறவு முறை, பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர்களின் மகனார். ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி முறை வரும். அந்த பெரியத்தாவின் மகனுக்குத்தான் தன் மகளை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். மகள் ஃபாத்திமா அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடமிருந்து பல்வேறு விதமான மார்க்க செய்திகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான இரத்தின சுருக்கமான ஒரு சம்பவம், நாம் தோற்று போகக்கூடாது என்று சொன்னால் வாழ்க்கையில் இறை நினைவோடு, இறை பயத்தோடு, இறைவனுக்காகவே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவம், இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கப்படல் வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஒரு நீண்ட நேரான ஒரு அம்பை கையில் எடுக்கிறார்கள். நேராக இருக்கிற அம்பு. அந்த அம்பை அலி அவர்களின் கரத்திலே ஒப்படைத்து, அலியே, இந்த குச்சி, இந்த கம்பு எப்படி நேராக இருக்கிறதோ அதே போன்று உன் வாழ்க்கையில் நீ நேரான பாதையில் நடக்க வேண்டுமானால் நான் சொல்லித் தருகிற 2 வார்த்தையை உன்னால் எவ்வளவு முடியுமோ அதை அல்லாஹ்விடத்தில் நீ கோரிக்கை வை என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையில் கோணல் இருக்கக்கூடாது, பிறழ்வு இருக்கக்கூடாது, இறை கட்டளைகளுக்கு மாற்றமாய் நடந்து விடக்கூடாது. இதை அல்லாஹுவின் தூதர் அந்த இடத்தில் பதிய வைக்கிறார்கள். நாம் எங்கே தோற்று போகிறோம், தோல்வி பாதையிலிருந்து மீள்வது எப்படி, வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது எப்படி,
என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, உளமாற ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு இறைவனிடத்தில் அழுத்தமான கோரிக்கை வைக்க வேண்டும். இது நபிமார்களின் பண்புகள் என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறார். ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இறைவனிடத்தில் அழுத்தமான கோரிக்கை வைக்க வேண்டும். பாவமான காரியத்திலிருந்து மீள வேண்டுமானால், இஸ்லாமிய மார்க்கத்தை மிகச் சரியாய் உறுதியாய் கடைபிடிக்க வேண்டுமானால் இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். இப்போ அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. எளிமையான 2 வார்த்தை. சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். 5271வது செய்தி. ரொம்ப அழகான வார்த்தை. நேர் வழியில் பயணிக்க விரும்புபவர்கள், நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசை வைப்பவர்கள், வாழ்க்கையில் இறைவன் நமக்கு நேர்வழிதான் காட்ட வேண்டும் என்று நம் வாழ்க்கையை செதுக்குகிற ஒவ்வொருவரும் இந்த 2 வார்த்தையை நாம் இறைவனிடத்தில் அவசியம் கோரிக்கை வைக்க வேண்டும். அலியை அழைத்து சொன்னார்கள், முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நீ கேள். முதல் வார்த்தை அல்லாஹும் மஹ்தினி. பித்ரு தொழுகையில் ஓதுகிற குனூத்து துஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் வார்த்தை இந்த வார்த்தை தான். அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்று ஆரம்பிக்கப்படும். அதில் இருக்கிற முதல் வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நேர் வழி காட்டுவாயாக. அடுத்து சொன்னார்கள் ஒரு அழகான வித்தியாசமான வார்த்தை, வஸத்தித்னி, நேர் வழியை நல்வழியை நேர்மையாக செய்வதற்கு வாய்ப்பளிப்பாயாக. நம் தலைப்பிற்கேற்ற அற்புதமான துவா. நேர் வழியில் நான் பயணிக்க வேண்டும். அந்த நேர் வழியில் நல்வழியில் பயணிக்க வேண்டுமானால் எல்லா காரியங்களிலும் நேர்மையாய் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அலி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதல் வார்த்தை பரிச்சயமான வார்த்தை, அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நேர் வழி காட்டுவாயாக. இரண்டாவது வஸத்தித்னி, அரபியிலே எழுத்துக்களை சொல்வதாக இருந்தால் சீனு, தாலு, புள்ளி இல்லாத தாலு, இன்னொரு ஒரு தாலு, நூனு யா, சீன் ச, அந்த தாலிலே ஷத்து போடப்பட்டு கசர் போடப்பட்டு இன்னொரு தாலில் சுக்கூன், சத்தித்னி, நூனுக்கு மீண்டும் கசரியா, சீன் தால் தால் நூன் யா. அழுத்தமாய் அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. மீண்டும் வளைந்த ஒரு அம்பை எடுத்து காட்டி, இந்த வளைவு நெளிவாய் உன் வாழ்க்கை அமைந்து விடக்கூட, இந்த நேரான அம்பை போன்று கம்பை போன்று இந்த நேரான குச்சியை போன்று இறைவனின் மார்க்கத்தை சரியாய் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்த அழகான துஆ. நாம் தோற்று போகக்கூடாது என்று சொன்னால், இஸ்லாத்தை மிகச் சரியாய் கடைபிடிக்க வேண்டுமானால் இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். பிறகு அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு. அல்லாஹ் கிட்ட நபிமார்கள் எல்லாம் குழந்தையை கேட்டு கதறி அழுதாங்க. அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். நோய் நிவாரணத்திற்காக கெஞ்சினார்கள், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தான். கஷ்டம் நீங்குவதற்காக அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சரணடைந்தார்கள், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கினான். வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் அதற்கான தீர்வை காட்டுவான். இதை ஆரம்பமாய் நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி அதிகப்படியான பொருளாதார செலவுகள் செய்யப்பட்டு நடத்தப்படுகிற நிகழ்ச்சிக்கான வெற்றி
உச்சபட்ச ஹாப்பி மகிழ்ச்சி எதில் இருக்கிறது தெரியுமா? பொருளாதாரத்தை செலவு செய்து வந்திருக்கிற நாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற சில செய்திகளை கேட்டு நம் உள்ளத்தை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டால் அதுதான் நிகழ்ச்சியின் உச்சபட்சமான வெற்றி, மகிழ்ச்சி. அதனால இந்த 2 வார்த்தையை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மிக இலகுவா நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். முதல் வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை, அல்லாஹும் மஹ்தினி. சொல்லுங்க, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி. 3 தடவை சொல்லுங்க. ரெண்டாவது வார்த்தை வஸத்தித்னி, வஸத்தித்னி, வஸத்தித்னி. 3 தடவை சொல்லுங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து நல்ல சவுண்டா, அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. சஹீஹ் முஸ்லிம்ல ரொம்ப எளிமையான எண்ணுதான் 5271, 5271, 5271வது செய்தியில் இருக்கிறது. எந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இறைவனை நெருங்குகிற, இறைவனை நெருங்குகிற ரொம்ப அழகான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. இதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஒரு சமயம் இரவு நேரம் தன்னுடைய மனைவி அம்மையார் ஆயிஷா வீட்டில் தங்குறாங்க. அல்லாஹுவின் அனுமதியின் பெயரால் நபிகளாருக்கு சில மனைவியர் உண்டு. சமபங்கு வைப்பார்கள். இரவை நாட்களை பிரித்து கொடுப்பதில் அவ்வளவு நீதமாய் நடப்பார்கள். ஆயிஷா அவர்களின் வீட்டில் நபிகளார் தங்கியிருக்கிற இரவில் ஒரு அழகான ஒரு புதுவிதமான துவாவை கற்றுத்தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறார். ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் இரவு நடுநிசி நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள பக்கத்தில் நான் அப்படியே கைகளை வைத்து உலாவி பார்த்தேன், தலாவி பார்த்தேன், ஆளை காணோம். ஆள் எங்கடா போயிட்டாங்கன்னு எழுந்திருச்சு வெளியே வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. ஹிஜாபை போட்டவாறு அக்கம் பக்கத்தில் ஏதாவது நிற்கிறாங்களான்னு வந்து பார்த்தேன், அங்கும் இல்லை. அப்புறம் கோபத்தில் நான் வீடு திரும்பினேன். என்னை தூங்க வைத்து விட்டு உங்களுடைய சக மனைவி வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க, வரட்டும் நாளைக்கு வாங்க இருக்குது அப்படின்னு நான் கோபத்தோடு வீட்டிற்கு திரும்புகிற பொழுது வீட்டின் மூளை பகுதியில் நபிகளார் சஜதாவின் நிலையில் இருந்தார்கள். இப்போ வீட்டிலே ஒழுங்கா பார்க்கல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க, வீட்டிலே ஒழுங்கா பார்க்கல. பெண்கள் அப்படித்தான், சட்டுன்னு அவசரப்பட்டு கோவப்பட்டுருவாங்க, பிறகு அதற்காக வருத்தப்படுவாங்க. பெண்களுடைய இயற்கை குணம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னதை வாபஸ் வாங்குறாங்க. நான் உங்களை பற்றி வேறொன்று நினைத்தால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் நீதமாக தான் நடப்பேன், உன்னை தூங்க வச்சுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நெருங்குறாங்க. நபிகளார் சஜதாவிலே ஒரு 3 வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சஜதாவில் நிறைய துவாக்களை நாம் ஓதுவோம். சுபஹான ரப்பியல் அலா, சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ், சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இது மாதிரி நிறைய துவாக்களை ஓதுவோம். இந்த 3 வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நெருங்குறாங்க. இந்த 3 வார்த்தையை திரும்ப திரும்ப நபிகளார் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தொழுகை முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, என்னது வித்தியாசமான 3 வார்த்தையை சொல்கிறீங்களே, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. சஜதாவிலோ ருக்குவிலோ
இதை நீ ஓதிக்கொள் என்று அல்லாஹுவின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த வார்த்தை தான் சுபஹானக ஒபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. சுபஹானக ஒபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தை. அமல்கள் செய்கிற பொழுது இறைவனை நெருங்க வேண்டுமானால் இறைவனுக்கு எது விருப்பத்திற்குரியதா, பிரியத்திற்குரியதா, நேசத்திற்குரியதா, காதலுக்குரியதா, அதை நாம் தேர்ந்தெடுத்து செய்கிற பொழுது அல்லாஹுவை விரைவாய் நம்மால் நெருங்க முடியும். சுபஹானக வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. மக்ரிப் தொழுகிறோம், முதல் ரக்காத்து சஜிதாவில் சுபஹான ரப்பியல் அலா ஓதிட்டீங்கன்னா ரெண்டாவது ரக்காத்து சஜிதாவில் சுபஹானக வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்தன்னு ஓதிக்கலாம். அல்லது சுன்னத்து தொழுகிறோம், சுன்னத் தொழுகிற பொழுது ஒரே சஜிதாவில் இமாமு கூட நிற்கும் போது தான் நேரம் கிடைக்க, தனியாக தொழுகிற பொழுது சஜிதாவை நீளமாய் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரே சஜிதாவில் கூட சுபான ரப்பியல் அலா சுபஹானக வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த என்கிற பிரார்த்தனையை கூட நாம் ஓதிக்கொள்ளலாம். இதையும் நாம் பாடமாய் கற்றுக்கொள்வோம். முதலாவது விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை, இஸ்லாமிய கொள்கையை நமக்கு மிகச்சிறந்த கொள்கையாய் மார்க்கமாய் வழங்கியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், கொடுங்கோலன் ஃபிரௌன் மனைவி ஆசியா அம்மையார். ஆசியா அம்மையார் இஸ்லாத்தில் ஏகத்துவத்தில் முன்மாதிரி மிக்க பெண்மணியாய் திகழ்ந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். 950 ஆண்டுகள் என்பது சாதாரண காலங்களே அல்ல, அவ்வளவு நீண்ட ஆண்டுகள். இறை தூதர் அல்லாஹ் வஹீயின் மூலமாக இந்த நபியிடத்தில் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு துணையாய், நெருக்கமாய், லைஃப் பார்ட்னராய் திகழ்ந்த அவரின் மனைவி இந்த ஏகத்துவ கொள்கையிலே இல்லை. மனைவிதான் இல்லை, தான் பெற்றெடுத்த பிள்ளையாவது இந்த கொள்கையை ஏற்குமா என்கிற ஏக்கத்தில் இருக்கிறார். பிள்ளையும் ஏற்கவில்லை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயின் குணத்தை ஒத்ததாய் மகனும் வழிகட்டு போகிறார். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் நண்பர். உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களில் ஒருவரை நண்பராய் தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தகப்பனார் ஆசர், அவருக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிகளாருக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரவணைப்பாய், தோளுக்கு தோளாய், எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிற கவசமாய் திகழ்ந்த அவர்களின் பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவருக்கு இஸ்லாம்னா பிடிக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது விருப்பம் உண்டு, ஈர்ப்பு உண்டு, அத்துணையும் உண்டு. ஆனாலும் தன்னுடைய குடும்ப ஈகோவின் காரணத்தினால், முன்னோர்கள் கொள்கையின் மீது கொண்ட பற்றின் காரணமாய் இஸ்லாத்தை ஏற்க விடாமல் அந்த முன்னோர்கள் மீது கொண்ட அந்த ஈர்ப்பு, அந்த வெறி அவரை தடுத்தது. நபிகளாருக்கு பாதுகாப்பு கவசமாய் இருந்தவர் தான் அபு தாலிப். அபு தாலிபுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படியே பாருங்கள், அபு தாலிப் பெற்றெடுத்த அலி அவர்கள், அலி பின் அபி தாலிப், இவருக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்தான். இது போன்று எவ்வளவு எவ்வளவு உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். சகோதரிகளே, பெண்களே, ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள்.
பூமியில் இன்றைக்கு முஸ்லிம்களாய் ஏகத்துவவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மனைவியை விட சிறந்தவர்கள். மாற்று கருத்துண்டா? இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாமின் மனைவியை விட சிறந்தவர்கள். ஏன் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால், நபிகளாரின் பெற்றோர், அந்த பெற்றோர் தாய் தந்தையரை விட இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சிறந்தவர்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம்! இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஓரளவு விவரம் தெரிஞ்ச உடனே பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று கைகளில மைக்க கொடுத்து ஜும்மாவிற்கு பிறகா அல்லது மக்கள் கூடுகிற இடத்திற்கு அழைத்து சென்று அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற கலிமாவை மொழிய சொல்லித்தான் நாம் இஸ்லாத்திற்கு வந்தோமா? பலர் அப்படி வரவில்லை. விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலர், ஒரு சிலரை தவிர. அல்லாஹ் இயற்கையாகவே நம் பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருந்த காரணத்தினால் நம்மையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழச் செய்து கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதை சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது உலக வாழ்க்கையில் அவ்வளவு வறுமையை அனுபவித்தார்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையை பணக்கார வாழ்க்கையாய் மாற்றுவதற்கான வேலைகளை செய்தார்கள். உலகம் வறுமைதான், பொருளாதாரத்தில் வறுமைதான், உடுத்துகிற உடையிலோ உண்ணுகிற உணவிலோ வறுமைதான். ஆனால் அவர்களுடைய ஆகிரத் வாழ்க்கையா மறுமை வாழ்க்கையா செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்பதற்காக, பணக்கார வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்பதற்காக உலக வாழ்க்கையில் வறுமை கோர தாண்டவம் ஆடியது. ஆனால் மறுமை வாழ்க்கையை செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உலகத்திற்காக அழவில்லை, மறுமைக்காக அழுதார்கள். உலகத்திற்காக ஏங்கவில்லை, மறுமைக்காக ஏங்கினார்கள். ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இறை தூதரின் மனைவியை விட இன்றைக்கு வாழ்கிற ஆமினாவோ ஆயிஷாவோ ஹப்சாவோ சிறந்த பெண்மணி. ஒரு இறை தூதரின் தகப்பனாரை விட இன்றைக்கு வாழ்கிற அப்துல் காதரோ அப்துல் ரஹீமோ யூசுஃபோ யூனுஸோ இஸ்லாத்தில் இருந்தால், கொள்கையை ஆழமாய் பற்றி பிடித்தால் அவர் சிறந்தவர். அப்படி இருக்கிற பொழுது இஸ்லாத்தை அல்லாஹ் நம் கரத்தில் பொக்கிஷமாய் பாதுகாப்பாய் ஒப்படைத்து விட்டதற்கு பிறகு இதை நாம் அலட்சியப்படுத்தலாமா? சற்று சீர்தூக்கி யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவ்வளவு கண்ணியமாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை ஒருபோதும் நாம் அலட்சியமாகவோ பொடுபோக்காகவோ நினைத்து விடக்கூடாது. அவ்வாறு நினைக்க ஆரம்பித்தால் நம் தோல்வி பாதை ஆரம்பமாகிறது என்ற அர்த்தம். முதலாவது விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனுக்கு பிடித்தமான காரியம், இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு காரியம், இறைவன் வேண்டும் வேண்டும் என்று நேசித்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே வீழ்வதுதான். இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களை நமக்கு கேட்காமலேயே அல்லாஹ் தருகிறார். அல்லாஹுவின் நண்பர் கலீல், அல்லாஹுவின் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினார்கள், இறைவா குழந்தையை கொடு, இறைவா குழந்தையை கொடு. அல்லாஹ் நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிள்ளையை கொடுத்தான், குழந்தையை கொடுத்தான். கெஞ்சத்தான் அல்லாஹ் கொடுத்தான். நம்ம போதும் போதும்ன்றோம், ஆனா அல்லாஹ் கொடுக்கிறான். போதும்பா, ரெண்டோட போதும்.
3 போதும். ஆனா அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால அருமை தெரியல. இறை தூதர்கள் கெஞ்சியதற்கு பிறகுதான் அல்லாஹ் கொடுத்தான். நாம் கெஞ்சவில்லை, கையேந்த கூடவில்லை. திடீரென்று குழந்தை முளைக்கிறது, பிறக்கிறது. அதனால் அது அருளாய் தெரியவில்லை. இறை தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 17 ஆண்டுகள், 17 இயர்ஸ், 17 ஆண்டுகளை நோயால் நோயாண்டாய் அவரை அல்லாஹ் வாட்டி வதைத்தான். கெஞ்சினார், இறைவா நோயை போக்கிவிடு, நோயை போக்கிவிடு. நோய் வருகிறது. அல்லாஹுவின் மீது இருக்கிற என்னமோ சிந்தனையா குறைந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் கிட்ட இறைஞ்சுவது, கெஞ்சுவது, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சற்று தாமதித்து விட்டால், கொஞ்சம் அலட்சியமாக ஆகிவிட்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நாம் தோற்று போவோம். முதலாவது விஷயம், இறைவனிடத்தில் கையேந்தி கெஞ்சுகிறோமா, சரணடைகிறோமா? வாழ்க்கையில கஷ்டம்தான், சிரமம்தான். நீ அல்லாஹ் கிட்ட கேட்டியா? அல்லாஹ்விடத்தில் கேட்டாயா? வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாய் தருகிறான். வாழ்க்கை ஒரு படிப்பினை. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் திருமறை குர்ஆன் வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தோற்று போக கூடாது என்று சொன்னால் அழகாய் உன்னை நான் அழைக்கிறேன். திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயம் 25வது வசனம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தாரிஸ்ஸலாமை நோக்கி அழைக்கிறான். தாரிஸ்ஸலாம் என்றால் என்ன? சொர்க்கத்தின் வாசல், அதற்கு பெயர் தாரிஸ்ஸலாம், சொர்க்கத்திற்கான பெயர். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். நிம்மதி வேண்டுமா? வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? மனிதா, பணத்தில் நிம்மதி இல்லை அப்பா, செல்வ செழிப்பில் நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதில் நிம்மதி இல்லை, சொர்க்க பாதையில் நிம்மதி இருக்கிறது. தாரிஸ்ஸலாமிற்காக வாழ்கிறாயா? யோசித்துப்பார். வாழ்க்கையில தோல்வி வரக்கூடாது, தோற்று போகக்கூடாது என்று நீ முடிவெடுக்க வேண்டுமானால் தாரிஸ்ஸலாமை நோக்கி வா. தாருஸ்ஸலாம் எளிமையான வார்த்தை தான், நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அழைக்கிறான், வா. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம் வயஹ்தி மயஷாஉ. தன் வாழ்க்கையை யார் பரீட்சித்து பார்க்கிறாரோ, யார் தன் வாழ்க்கையை மீளாய்வு செய்கிறாரோ அவருக்குத்தான் அந்த ரூட்டிற்கு நான் வழிகாட்டுவேன். அல்லாஹுவின் வார்த்தை. சும்மா டெய்லி தூங்குவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் தூங்குவேன், திரும்பவும் சாப்பிடுவேன், நான் உன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பேன், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். வாழ்க்கையை பரீட்சித்து பார், மீளாய்வு செய்து பார், உன் வாழ்க்கை பயணம் எப்படி செல்லுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இலா சிராத்தி முஸ்தகீம். தாரிஸ்ஸலாமை நோக்கி பயணிப்பவர் நேரான பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கிறார். தோற்று போக கூடாது என்று சொன்னால் சொர்க்க பாதைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா அவ் மர்ரத்தைன். ஒரு வருடத்தில், ஒரு ஆண்டில் அவர்களுக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அவர்களை நாம் சோதிக்கிறோமே, அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறார். 1 இயர் ஒன்ஸோ அல்லது 2 தடவையோ உனக்கு சோதனை வரும்டா. உனக்குன்னா உனக்கு இல்லை, உன்னை சுற்றி பார், கண் திறந்து பார், உலகத்தை பார். நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆண்டு எல்லாரும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறோம் தானே? இந்த ஆண்டு
2025 மறக்க முடியாத அனர்த்தங்கள், மறக்கவியலா சம்பவங்கள் என்று நீங்கள் அடித்து பார்த்தால் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறேன். ஆச்சரியமா இருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இலங்கை ஒரு சிறிய நாடு. இலங்கை நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம், இதுவரைக்கும் இலங்கை அந்த நாடு சந்தித்திராத, கிட்டத்தட்ட இலங்கை 15 வருடங்களுக்கு பின்னால் சென்று விட்டது என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஏற்பட்ட பெரு வெள்ளம், அதிலே நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கிறோம். சிறு குழந்தைகள் எல்லாம் வாய்க்குள் மணல் சென்று மண்ணோடு மண்ணாய் புதைந்து பச்சிலம் பாலகன். அல்லாஹ் காட்டுகிறான், பார், உனக்கு இந்த சோதனை வராது என்று நினைக்கிறாயா? உன்னை சுற்றி பார். அதே மாதிரி உள்ளத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். தெலுங்கானா பகுதியில் இருந்து ஒரு 48 பேர், நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், 48 பேர், ஒரே குடும்பத்தை சார்ந்த 20 பேர் உம்ரா பயணத்திற்கு சென்றார்கள். உம்ரா பயணம் பாவத்தை கழுவி தீர்ப்பதற்கான பயணம், தவறை அழிப்பதற்கான ஒரு பயணம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு பயணம். மக்காவிற்கு சென்று உம்ராவை முடித்ததற்கு பிறகு மதீனாவுக்கு பஸ்ஸில் டிராவல் பண்றாங்க. பொதுவாக உம்ரா செல்பவர்கள் அப்படியே சுற்றி இருக்கிற இடங்களை பார்ப்பது வழக்கம். இரவு நேரம் பேருந்திலே செல்கிற பொழுது 48 பேர் பயணித்த பேருந்தில எதிரே வந்த ஒரு டீசல் ஏற்றி வந்த லாரி ஒன்று மோதுகிறது. அப்படியே டோட்டலா அந்த பேருந்து முழுக்க ஃபயர் ஆகி போய் நெருப்பாகி கொழுந்து விட்டு எரிகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. அதிலே உள்ளத்தை உழுக்கிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், ஒரே குடும்பத்தை சார்ந்த 20 பேர், அதாவது அத்தா அம்மா, அவர்கள் பெற்றெடுத்த மகன், அவங்க மனைவி, இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 தலைமுறை காலி. தாத்தா பாட்டி அவுட்டு, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க மௌத்து, அவர்களின் பிள்ளைகளும் மரணம். 3 தலைமுறையினர் இல்லை. சென்றதோ உம்ரா பயணம்தான், திரும்பவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் இருந்து ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து விமானம் ஒன்று புறப்படுகிறது. 140 சொச்சம் பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் அப்படியே மேலே ஏறுது. ஒரு 30 செகண்ட்ல அப்படியே தடுமாறுது. நேர போய் ஒரு ஹாஸ்டல் பில்டிங்கில் மோதி விமானம் எரிந்து கொளிந்து விட்டு எரிந்து செத்து மரணித்த சம்பவங்களை கண்டோம். ஒரே ஒருத்தரை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா மனித வாழ்க்கையில எரிந்து சாவது இருக்கிறது அல்லவா, இதை விட பெரிய கொடுமை ஒன்றுமே கிடையாது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆண்டில் 1-2 சாதிப்பேன். 1-2 அல்ல, பலதரப்பட்ட சோதனைகள் ஆண்டுதோறும் நடக்கிறது. திருந்தினோமா? அல்லாஹ் வாழ்க்கை பிச்சையை போடுகிறான். ஏன் மனிதா, கண் திறந்து பார்க்க மாட்டாயா? பொருளாதாரத்தை மட்டுமே பார்ப்பாயா? உன் கவனம் முழுக்க உன் வீட்டை கவனிப்பது, உன் வீட்டை வளப்படுத்துவது, உன் பொருளாதாரத்தை வளப்படுத்துவது, இப்படியே தான் போய் கொண்டிருக்குமா? உனக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறேன், இதை பார். யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஆண்டில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வாய்ப்பை தருகிறார் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிற, அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிற அழகான செய்தியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு முதல் மனைவி சாரா அம்மையார்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி சாரா அவர்களோடு ஒரு பகுதி வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பகுதியை ஆண்ட அந்த கொடூர ஆட்சியாளன் மன்னன், அவனுக்கான ஒரு கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனை என்னவென்றால், எந்த பெண் அழகாயிருக்கிறாரோ அந்த பெண்ணை அபகரிப்பது, அந்த பெண்ணின் கற்பை சூறையாடுவர். யார் என்று பார்க்க மாட்டான். இது அவனுக்கான கேடுகட்ட சிந்தனை, கேவலமான ஒரு எண்ணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்னர் இப்ராஹிமை அழைக்கிறார், மனைவியை மட்டும் தனியா வச்சுட்டு. இப்ராஹிமே இங்க வா, யார் உன்னுடன் வருவது யார்? அவர் சொன்னார், மனைவி என்று சொன்னால் அபகரித்து விடுவான், சகோதரி என்று சொல்லுவோம். சகோதரி என்றார். நீ போ. சாரா அம்மையாரை பார்த்து இப்ராஹிம் நபி சொன்னார்கள், சாராவே, என்னை பொய்ப்படுத்தி விடாதே. யார் என்று கேட்ட பொழுது நான் சகோதரி என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். வேற ஒண்ணுமே சொல்லல. ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே, தாய்மார்களே. இந்த விஷயம் மிக முக்கியமான நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி படிகளை எட்ட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அம்மையார் சாரா பாடம் நடத்துகிறார். வேற ஒண்ணுமே சொல்லல. அவன் ஏதாவது செஞ்சா நீ உடனே இப்படி பண்ணு, அவன் உன்னை நெருங்க வந்தால் அதற்கு இப்படி தற்காத்துக்கொள், எந்த குறிப்பும் கொடுக்கல, ஹிண்டும் கொடுக்கல. சாரா அம்மையார் உள்ளே செல்கிறார். அழகாயிருப்பதை பார்த்தவுடன் நெருங்குவதற்கு முயற்சிக்கிறான். அவர் செய்த வேலை சுப்ஹானல்லாஹ் புல்லரித்து போகிறது. சஹீ புகாரியிலே பார்க்கிறோம். சாரா அம்மையாரை அவன் நெருங்க வந்தவுடன் கவனம் எப்படி போகுது பாருங்க. நம்ம கிட்டயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஐயோ அம்மா, அல்லாஹ் என்னை காப்பாத்துங்க, இப்படி கத்துவோம், கதறுவோம். அவர்கள் செய்த முதல் வேலையை பாருங்கள். அருகிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது. ஃபகாமத் தவல்லா, அந்த பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வகையில் ஒளி செய்கிறார். ஒளி செய்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு வாய்க்கு புளிக்கிறது, தலைக்கு மசகு செய்யறது, கால் கழுவுறது, இதே செட்டப்ல இருக்க. தொழுகையும் அப்படித்தான். ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் ஒவ்வொரு வகையில் தொழுகை சொல்லப்பட்டிருக்கும். அருகிலே இருக்கிற தண்ணீரை எடுக்கிறார், ஒளி செய்கிறார். அந்த இடத்திலேயே இறைவனை தொழ ஆரம்பிக்கிறார். தொழுதாங்கன்னா தக்பீர் கட்டினாங்க, ருக்கூக்கு போனாங்க, சஜிதாக்கு போனாங்க, அப்படி கிடையாது. அது நம்ம சமூகத்துக்கு தான். தொழ ஆரம்பிக்கிறார். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் உடனே பிரார்த்திக்கிறார். அல்லாஹும்ம இறைவா, இன் குன்த ஆமன்து பிக்க, நான் உன்னை நம்பி இருக்கிறேன். ஒபி ரசூலிக்க, உன் தூதரை நம்பி இருக்கிறேன். ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர, இறைவா இந்த காஃபிரை என் மீது சுமத்தி விடாதே, என்னால் தாங்க முடியாது. எப்படிப்பட்ட துவான்னு பாருங்க. மன கஷ்டமா, பண கஷ்டமா, குடும்ப கஷ்டமா, இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன் தூதரை நம்பி இருக்கிறேன், நீதான் எனக்கு உதவி செய்யணும். வேற யாருக்கிட்ட இறைவா நான் போய் நிற்பேன்? எவ்வளவு ஆழமான நம்பிக்கை என்று பாருங்கள். பிறகு அவன் அருகிலே நெருங்க ஆரம்பிக்கிறான், நெருங்குகிறான். அல்லாஹ் அந்த உடனே அவர் பிரார்த்தனையை ஏற்கிறான். ஒன் சைடா கை இழுக்குது, மற்றொரு புறம் கால் இழுக்கிறது. கைகளும் கால்களும் அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறேன். இவங்க தான் இங்க தொழுது ஒரு மாதிரி துவா செஞ்சாங்கல்ல, அதனுடைய எஃபெக்ட உடனே பார்க்கறான், கெஞ்சிறான். தெரியாம நெருங்கி வந்துட்டேன்,
உன் இறைவன்ட்ட நீ கேளு, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். உடனே மீண்டும் பிரார்த்திக்கிறார், இறைவா இவன் இப்படியே செத்துட்டா பழி என் மேல விழுந்துரும், கொலப்பழிக்கு ஆளாக நான் விரும்பல இறைவா, கை காலையில சரிபடுத்தி விட்டு இறைவா என்று மீண்டும் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ் கை கால்களை சரி செய்கிறான். கிறுக்கு புத்தி கொண்டவன் அப்பொழுதா திருந்தி இருக்க வேண்டும். உடனே ரியாக்ஷன் நடக்குதே. மீண்டும் அந்த பைத்தியம் என்ன செய்தான், கை கால்லாம் சரியான உடனே இன்னுமா ஒண்ணு நடக்காதுன்னு மீண்டும் நெருங்க வந்தான். மீண்டும் பாருங்கள், அருகிலே இருக்கிற தண்ணீரை எடுத்து ஒளி செய்கிறார், துஆ செய்கிறார். இறைவா அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பி ரசூலிக, இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன் தூதரை நம்பி இருக்கிறேன், காஃபிரை என் மேல சாட்டிராத இறைவா. மீண்டும் கை கால்கள் இழுக்கிறது. திரும்ப கெஞ்சரா, இல்ல விட்டு இன்னுமா வரமாட்டேன். மீண்டும் பிரார்த்திக்கிறார் அம்மையார் சாரா, இறைவா இவன் செத்து போயிட்டா பழி என் மேல விழுந்துரும், ஆளை காப்பாத்தி விட்டு. இப்போவும் பாருங்கள், அந்த பைத்தியத்தின் மன்னரின் புத்தி வேலை செய்யவில்லை. கைகால் சரியானதற்கு பிறகு மீண்டும் நெருங்க போகிறான். ஃபைனலா அடிக்கிறாங்க திரும்பவும், இறைவா விடாத, என்ன நெருங்க விட்டுறாத. அதே போன்று மீண்டும் கைகால்கள் இழுக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் உணர்கிறான், இவருக்கு இறை உதவி கிடைக்கிறது. நெருங்க முடியல, டச் பண்ண முடியல, தொட முடியல, ரூம சுத்தி யாருமே இல்லை, சாராவும் அந்த மன்னரும் தான் இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்டார். பிறகு கைகால்கள் எல்லாம் சரியானதற்கு பிறகு ஒரு அடிமை ஒன்று அவனிடத்திலே வேலை பார்க்கிறார். அந்த அடிமை பெயர் தான் ஹாஜர். இப்பொழுதுதான் கொடுத்து அனுப்புகிறான் மன்னர், கூட கூட்டு போயிரு, கொஞ்சம் நல்ல பெண்மணி, என்னை காப்பாத்தினதுக்கு உனக்கான அன்பளிப்பு. அந்த ஹாஜர் அம்மையாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு திருமணம் முடித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நெருக்கடியான சூழலில் தோல்வியின் பிடியின் வாசலிலே இருக்கிற பொழுது வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால், வாழ்க்கையில் சிரமப்படக்கூடாது என்று சொன்னால், தயவு செய்து வணக்க வழிபாடுகளை சீர்படுத்துவோம். ஐவேளை தொழுகிற தொழுகையில் கவனம் எடுக்க வேண்டும். சர்வ சாதாரணமாய் வணக்க வழிபாட்டை அலட்சியப்படுத்துகிற சூழலை பார்க்கிறோம். நெருக்கடியா, சிரமமா, கஷ்டமா, நீ அல்லாஹ் கிட்ட உறுதியா கேட்டிருக்கிறாயா, இறைவா முடியல, குடும்ப பிரச்சனை தாக்கு பிடிக்க முடியல, நோயை ஃபேஸ் பண்ண முடியல, கடன் சுமையை தாங்க முடியல, இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன் தூதரை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய் இறைவா என்று கேட்டதுண்டா? உறுதியாய் கேளுங்கள், தோற்க மாட்டீர்கள். நாம் எங்கே தோற்கிறோம்? நாம் எங்கே தோற்கிறோம்? நம்மிடத்தில் அந்த தொழுகை சரியாக இல்லாத பொழுது, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை சரியாக வைக்காத பொழுது அல்லாஹ் தோல்வியை தான் தருவான். 365 நாள் 2025 அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகாம தொழுது இருப்போம்? 300 நாள், ஒரு 250 நாள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வாழ்க்கையில் தினசரி ஜெயிக்க வேண்டுமா, மன் ஸல்ல ஸலாத்தல் ஃபஜ்ரி, யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விட்டார். தோல்வி வருமா? ரப்புடைய பொறுப்புல வந்ததற்கு பிறகு பரீட்சையிலே தோற்பாயா, வியாபாரத்தில் தோற்பாயா, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையில் சிக்குவாயா? அல்லாஹ்வின் பாதுகாப்பிற்கு கீழ் வந்துவிட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் புகழாரம் சூட்டினார்கள். குடும்பத்தோடு ஃபஜ்ர் தொழுகிற பாக்கியத்தை பெற்றால் தோற்க மாட்டோம். வணக்க வழிபாடுகளை சீர்படுத்த வேண்டும். உம்மு ஐமன் என்கிற பெண்மணி நபிகளார் மரணித்ததற்கு பிறகு, அல்லாஹ்வின் தூதர் இறந்ததற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்கு போறாங்க. அந்த அம்மா ஒரே அழுகை, வயதான பெண்ணுதான், அழுகையை நிறுத்த முடியவில்லை, அழுகிறார்.
கதறி துடிக்கிறார். அபூபக்கரும் உமரும் நபிகளார் இறந்து விட்டார்கள் என்பதற்காகத்தான் அழுகிறார் போலும், ஆறுதல் சொல்லுவோம் என்று ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நபி நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதானே சிறந்தது, அப்புறம் அழுகிறீங்க? அந்த தாயார் சொன்னார், நான் நபி இறந்து விட்டார் என்பதற்காக அழவில்லை. அல்லாஹ் நபியிடமிருந்து நமக்கு சில உபதேசங்களை செய்தான், வஹியை அறிவித்தான். நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை நபி மூலமாய் கண்டித்தான். நான் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கான கூலியை நபி மூலமாய் அல்லாஹ் எடுத்து சொன்னான். வஹியின் தொடர்பு அருந்து விட்டதே என்று நினைத்துத்தான் அழுகிறேன். வஹி தொடர்பு நின்று போச்சே, அப்படியெல்லாம் அழுதிருக்கிறாங்கல்ல. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஏன் நம்மளால டெய்லியே ஃபஜ்ர் தொழ முடியல? காலையில 7 மணிக்கு என் பிள்ளைய சமைக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்காக என்னால எழுந்திருக்க முடியும், காலையில சாப்பாடு செய்ய முடியும், மதிய சாப்பாடு லஞ்சையும் காலையிலே செஞ்சிட முடியும், அவனை எழுப்பி குளிக்க வச்சிட முடியும், தலையை சீவிர முடியும், பெண் குழந்தையா இருந்தா யூனிஃபார்ம் போட்டு விட முடியும், அந்த 1 மணி நேரம் பம்பரமா சொல்லல முடியும். ஆனா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்பானா? காலையில் 9 மணிக்கு கடை திறக்க செல்ல முடியும், ஆபீஸிற்கு செல்ல முடியும், பிசினஸ் பார்க்கிறதுக்கு பைக் எடுத்துட்டு பல மணி நேரம் உட்கார்ந்து பயணம் செய்ய முடியும், பஸ்ல போக முடியும், ட்ரெயின்ல போக முடியும். ஆனா ஃபஜ்ர் தொழ முடியாது. அல்லாஹ் ஏற்பானா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழாவிட்டால் வாழ்க்கையில் இழிவுதான். என்ன இழிவு? நபிகளார் சொன்னார்கள், பால ஷைத்தான் ஃபீ உத்னி, எவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அவன் காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். அதுக்குன்னு காலையில காது ஈரமா இருக்குதான்னு தடவி எல்லாம் பார்க்க கூட, ஈரமா எல்லாம் இருக்காது, அவ்வளவு அசுத்தமான ஒரு பிறவின்றாங்க. ஷைத்தான காதுக்குள்ள யூரின் போக விடுறன்னா நீ சாதாரண ஆளா? எவ்வளவு மோசமான ஒரு செயல். முதல் விஷயம், வாழ்க்கையில் தோற்க கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சிறந்த கணவன் மனைவிக்கு உதாரணம் சொன்னார்கள். என்ன உதாரணம் சொன்னார்கள்? நம்ம எல்லாம் ஹைட் கரெக்டா இருக்குதா? பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கலர் மேட்ச் ஆகுதா? சிறந்த ஜோடி. கேரக்டர் மேட்ச் ஆகுதா? சிறந்த ஜோடி. அதை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கலர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அழகு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். 40 வயசுக்கு பிறகு தானாகவே அந்த முதுமைக்கான தோற்றம் உருவாக ஆரம்பிக்கும். நபிகளார் சொன்னார்கள், சிறந்த கணவன் யார் தெரியுமா? சிறந்த மனைவி யார் தெரியுமா? ஒரு கணவன் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதிகாலை தொழுகைக்கு ஒரு மனைவி போய் எழுப்புகிறாள். அவன் எழ மறுக்கிறான். அவனுடைய முகத்தில் ரஷஃபி வஜ்ஹிஹி, யார் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறாளோ அவள்தான் சிறந்த மனைவி என்றார்கள். ஒரு மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், கணவன் அதிகாலை தொழுகைக்கு எழுப்புகிறான், எழ மறுக்கிறாள் மனைவி. யார் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறானோ அவன்தான் சிறந்த கணவன் என்றார்கள். இதாண்டா வாய்ப்புன்னு காலையில குளிர்காலமா இருக்குதுன்னு சுடுதண்ணி எடுத்து அடிச்சிட கூட, ரொம்ப கவனமா இருக்கணும். தெளித்து விட்டு எழுப்புவது. நீ என்ன ஜோடியா பைக்ல ஒன்னா போகும்போது எவ்வளவு அழகான ஜோடி, இதை வச்சு என்னையா பண்ண முடியும்? உன் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குதுன்னு உலக மக்கள் சொன்னதுனால அல்லாஹ் கிட்ட வெற்றி கிடைக்குமா? வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா? உன் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். ஏன் இவ்வளவு அழுத்தமாக இதை சொல்லுகிறோம்? நம்மிடத்திலே இருக்கிற சோம்பேறித்தனமோ அலட்சியமோ வணக்க வழிபாடுகளில் குறை வைத்தால் நிச்சயம் தோற்று போவோம். கையேந்தி பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து பாருங்கள், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வீழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் தோல்வியின் பிடியில் இருந்து அல்லாஹ்
நிச்சயம் காப்பாற்றுவான். முதலாவது விஷயம். இரண்டாவது, நம் வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வளவு அருளை தந்திருக்கிறான், எவ்வளவு பேர் அருளை தந்திருக்கிறான். அதற்காகவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துபவர்கள் மிக மிக குறைவுதான். எவ்வளவோ அல்லாஹ் அருளை தருகிறான், சிறந்த வாழ்க்கையை தருகிறான், குழந்தை பாக்கியத்தை தருகிறான், பொருளாதார வளத்தை தருகிறான். கடந்த காலங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு சிரமம். இப்ப அல்லாஹ் நல்ல ஒரு நிலையில் நம்மை வைத்திருக்கிறான். இந்த தாத்தா பாட்டிமார்கள்லாம் உட்கார்ந்தா உங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம், எல்லோருமே நல்ல ஹைஃபையான பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஏழை குடும்பத்தில் பிறந்து சிரமப்பட்டு பெற்றெடுத்து சிரமப்பட்டு வார்த்தெடுக்கிற நிலையில் பலர் இருந்திருப்பார்கள். சிரமம், அவ்வளவு சிரமம். வயதான பருவத்தில் இருப்பவர்களிடத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சுன்னு இப்பவே கேட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் படிப்பினே. எத்தனையோ சகோதரர்கள் சொல்லி இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆடை கிழிந்து விட்டது என்று சொன்னால் ஆடையை தைத்து ஒட்டு போட்டு அணிந்தவர்கள் எல்லாம் நம்மிலே இருப்பார்கள். நம்ம தலைமுறை தாத்தா பாட்டிமார்கள் இருப்பாங்க. செருப்பு இஷ்டத்துக்கு நம்ம வாங்குறோம். காலிலே போடுகிற காலணி, ஒரு செருப்பு வாங்கினா அந்த செருப்பு பிஞ்சிருச்சுன்னா அதை தைத்து போட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. ட்ரெஸ் கரெக்டா ரெண்டு இடத்துல கிழிஞ்சிரும். ஒன்னு கை பகுதியில், ரெண்டாவது பின்னாடி உட்கார்ற பகுதியில். உட்காருகிற இடத்தில் தையலோடு அணிந்து வந்திருக்கிற நபர்கள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருந்திருப்பார்கள். இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜ் இஷ்டத்துக்கு உள்ள எடுத்து வைக்கிறோம். நல்ல பொருளை கூட கேடு தருகிற பொருளாய் மாற்றி தான் உண்ணுகிறோம். மனித வாழ்க்கை அப்படி மாறி போயிருச்சு. ஃப்ரிட்ஜே இல்லாத காலகட்டங்கள்ல 3 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பாரையோ மீன் குழம்பையோ 3 நாட்களுக்கு பிறகு உண்டு நபர்கள் நம் குடும்பத்தாரில் உண்டு. சிரமம், அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் நம்மளை எவ்வளவு கிரேடு உயர்த்தி வைத்திருக்கிறான், உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் உரை நிகழ்த்தினார்கள். நபிகளார் உரை நிகழ்த்தினார்கள். நாளைக்கு பெருநாள், முசல்லா திடலுக்கு பெண்களாகிய நீங்கள் எல்லாம் கண்டிப்பாய் வந்துவிட வேண்டும். அதிலே குறிப்பிட்டு சொன்னார்கள், கன்னி பெண்ணே வந்துவிடு, மாதவிளக்கு பெண்ணே வந்துவிடு, வயதுக்கு வந்த பெண்ணே வந்துவிடு, தொழுகை இல்லாவிட்டாலும் கூட திடலுக்கு வந்துவிடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா அந்த இடம் அருள் நிறைந்த இடம், அல்லாஹுவின் அருள் மழை பொழிகிற இடம். கூட்டத்திலே ஒரு பெண் எழுந்தால் சம்பவத்தை கேட்கிற பொழுது, உள்ளார்ந்து வாசிக்கிற பொழுது நம்மை அறியாமல் அப்படியே மெய்சில் இருக்கும். கூட்டத்திலே ஒரு பெண் எழுந்தால், அல்லாஹுவின் தூதரே ஒரு சந்தேகம் கேள். நபிகளாரிடத்திலே கேட்டார், இருப்பதோ ஒரு ஆடைதான், மாற்றுவதற்கு மாற்று ஆடை இல்லாவிட்டால் நான் எப்படி வருவது? சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கேள்வி என்று பாருங்கள். எல்லாரும் வந்துரு எல்லாரும் வந்துருன்னு சொல்றீங்களே, மாற்று ஆடை இல்லாத நான் எப்படி வர முடியும்? அதிலே பல அர்த்தங்கள் உண்டு. துவைத்து போட்டு விட்டு வீட்டிலே இருக்கிற நாள், ஒரு நாள் துவைச்சிட்டா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, இப்படியே எடுத்துக்கலாம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், பெண்ணே கண்டிப்பாய் வந்துவிடு, அருள் நிறைந்த இடம், மாற்று ஆடை இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டு பெண்ணிடத்தில் இரவல் வாங்கியாவது வந்துவிடு. பக்கத்து வீட்டு அம்மாட்ட வாங்கிட்டாவது வந்துருமா? வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் உலக வாழ்க்கையில் தோற்றார்கள். வறுமைதான் கோர தாண்டவம் ஆடியது. அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள்.
நபிகளார் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்களாம். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை ஆச்சரியமா இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஆலி முஹம்மதின் கூத்தா, இறைவா முஹம்மதின் குடும்பத்தாருக்கு 3 வேளை அடுத்த வேளை உணவு உண்பதற்கு நீ ஏற்பாடு செய்துவிடு இறைவா. நபிகளார் தினசரி கேட்பார்கள், அடுத்த வேளை எப்படியாவது சாப்பிட்டா போதும். ஒரு வாரத்துக்கு பிறகு சேகரித்து வைப்பது, ஒரு மாதத்திற்கு பிறகு சேகரித்து வைப்பது. ஆலி முஹம்மதின் கூத்தா, அடுத்த வேளை உணவு வயிறு நிரம்பினா போது இறைவா, அது மாதிரி கொடுத்திரு இறைவா. நம்ம என்றைக்காவது கேட்டதுண்டா? யோசித்து பாருங்கள். இறைவா, நானு என் புருஷன் அல்லது என் பொண்டாட்டி, என் மனைவி, என் பிள்ளைங்க அடுத்த 2 வக்து சாப்பிட்டா போது இறைவா, நாளைக்கு அப்புறம் துவா செஞ்சுக்கிற இறைவா. ஒரு நாளாவது துவா செய்ததுண்டா? அடுத்த வேளை சாப்பிட்டு எப்படியாவது? ஆக கடைநிலையில் இருக்கிற, குடிசையில் வாழ்கிற, பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவனுக்கு கூட இந்த நிலை உண்டா? அடுத்த வேளை உணவு சாப்பிட்டு இறைவா. நபிகளார் கேட்டிருக்கிறார்கள். அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது, வெற்றி என்பது பணத்தில் அல்ல, செல்வத்தில் அல்ல, அல்லாஹ்வை நெருங்குவதில் தான் இருக்கிறது என்பதற்கு அழகான உதாரணத்தை பாருங்கள். நபிகளார் ஒரு சமயம் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டில் சாப்பாடு இல்லை, கடுமையான பசி, பசி கொடுமை கோர தாண்டவம் ஆடுகிறேன். வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க, வரக்கூடாத நேரம். இப்பதான் பள்ளிவாசல்ல பேசிட்டு எல்லோரும் வீடு திரும்பி இருக்கிற நேரம். வந்து பார்த்தால் வருகிற வழியிலேயே இருவரும் மூத்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் தெருவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்து போற தெருவுல. நிலைமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். செய்தியை செய்தியாய் கேட்காமல் உள்ளார்ந்து உள்ளத்திலே பதிய வைத்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு தூரத்தில் நம்மை வைத்திருக்கிறான் என்பதற்கு சான்று. நபிகளார் கேட்டார்கள், வீட்டுக்கு போலையா? ஏன்பா இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அதுவும் தெருவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே? சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, பசி. அல்லாஹ்வின் தூதரே, பசிக்கிறது. வீட்டுக்கு போனோம், வீட்டில் சாப்பாடு இல்லை, தெருவில் ரோட்டில் உட்கார்ந்தாலாவது யாராவது அழைத்து செல்ல மாட்டார்களா என்கிற எண்ணத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம். கேள்வி அப்படியே திரும்புது, நீங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நேரத்தில் வெளியே வந்தீர்கள்? நபிகளார், வசீலத வல் ஃபதீலத வபஅஸுஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, அல்லாஹ் மறுமையில் வசீலா என்னும் பதவியை வைத்திருக்கிறான். அது மனிதர்களில் ஒருவருக்குத்தான் கொடுப்பான். அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன். எனக்காக துவா செய்யுங்க. நம்ம செஞ்சாலும் செய்யலைனாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனாலும் நம்மளை துவா செய்ய சொன்னாங்க. அந்த வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர் மறுமையில் நபிமார்கள், வானவர்கள், நல்லடியார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் அடங்கி ஒடுங்கி நிற்கிற பொழுது அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நபி போய் விழுவார்கள். முஹம்மதே எழுந்திரி, என்ன கோரிக்கை என்று அல்லாஹ் கேட்பான். இறைவா, நான் சிலரை சிபாரிசு செய்ய வேண்டும், அனுமதி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பார்கள். அனைவருமே ஒதுங்கி நிற்கிற பொழுது, பயந்து நடுங்கி நிற்கிற பொழுது, ஷஃபாத் என்கிற பரிந்துரைக்கு செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிற ஒரு தூதர், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பசி. வேற என்ன? உங்கள் இருவரை வீட்டிலிருந்து எது வெளியே வரவழைத்ததோ அதுதான் என்னை வரவழைச்சது, வாங்க போவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்
இன்னொரு ஒரு நபித்தோழரின் வீட்டிற்கு சென்றார்கள். அவர் நன்கு கனிந்த கனியாத பேரிச்சங்கொத்தையும் கொடுத்து ஒரு ஆடையும் அறுத்து விருந்து வைத்தார். செய்தியை பார்க்கிறோம். உணவு உண்ணுகிற பொழுது நபிகளார் சொன்னார்கள், வீட்டிலிருந்து பசியோடு திரும்பினீர்கள், நல்ல வயிறு நிரம்ப அல்லாஹ் உணவை தந்திருக்கிறான். இந்த அருட்கொடை குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாய். நல்ல பசியோடு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல பிரியாணியை கொடுக்கும் போது சாப்பிட போற நேரத்தில் கையை பிடிச்சுக்கிட்டு, பாய் வயிறு நிரம்ப போறீங்க, அல்லாஹ் இது குறித்து விசாரிப்பான், கையை விடியா, பசி கொலைய அப்படியே தள்ளுதுங்க, அல்லாஹ் அருட்கொடை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உணவையும் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் விசாரிப்பான், இது அருட்கொடை. யோசித்து பாருங்கள், ஏன் தோற்கிறோம் தெரிகிறதா? அல்லாஹுவின் அருட்கொடை கண்களுக்கு முன்னால் தெரிவதில்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களாகிய நமக்கு அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ஆனால் மார்க்க விஷயங்களில் நம்மை நாமே அலட்சியப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு குடும்ப பொறுப்பில் முக்கியமான அஸ்திவார பொறுப்பு அது பெண்ணுக்குரியது. ஒரு சமயம் ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எங்கள் வீட்டிற்கு அருகிலே ஃபாரிஸ் சமூகத்தை சார்ந்த, அந்த குலத்தாரை சார்ந்த ஒரு தோழர் உண்டு. சல்மான் ஃபாரிஸ் அப்படின்ற நபி தோழர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குலத்தை சார்ந்த இன்னொரு ஒரு தோழர் அவர் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தால் மரக்க தொய்யிப், அந்த வாசனை எங்க வீட்டுக்கு வரும் பாருங்க, ஐயோ தாங்கவே முடியாது. அவ்வளவு ஸ்மெல், அவ்வளவு அழகான முறையில் ருசிகரமான முறையிலே சமைப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீண்ட நாட்கள் உணவு உண்ணாத சூழலில் அருகிலே வீட்டிலே சமைக்க ஆரம்பிக்கிறார். நன்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். சமைக்க ஆரம்பிக்கிறார், வாசனை வர ஆரம்பித்தது. மரக்க தொய்யிப், ரொம்ப அழகான வாசனை. உடனே நான் எண்ணிக்கொண்டேன், நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் அவர்களை விருந்திற்காக அழைக்க வருவார், நம்ம வயிறு இன்னைக்கு நிரம்பிரும், வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட வருவார். அல்லாஹுவின் தூதருடைய நெருங்கிய தோழர், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வயிறு நிரம்பிரும் அப்படின்னு நான் நினைத்ததுதான் தாமதம் வந்து விட்டார். ஏதோ யார் சொல்லலாம், வாங்க வீட்டில் சமைச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிட போலாம். நான் நபிகளாரின் அருகிலே அமர்ந்திருந்தேன். நபிகளார் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் ரசூலுல்லாவை பார்த்து வாருங்கள் என்றார். நம்மளா இருந்தா வா கிளம்பு அப்படின்னு போயிருவோம். ரசூலுல்லாவுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்ன நம்மளை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அருகில் அமர்ந்திருந்த என்னை சுட்டிக்காட்டி, ஹாதிஹி லி ஆயிஷா, இவள் ஆயிஷா என் மனைவி, இவரும் வரலாமா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கொலை பசி, வாட்டி வதைக்கிற பசி, வாசனையோ கமகமகமன்னு அல்லுது, சாப்பிட்டே ஆகணும். சொன்ன பதில் ஆயிஷாவின் உள்ளத்தை நொறுக்கியது. லா, அவர் வேண்டாம், நீங்க மட்டும் வாங்க. நபிகளார் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். ரெண்டு பேருக்கு தான் பசி. ஒரு பெண்ணின் மனநிலையை யோசித்து பாருங்கள். அவ்வளவு அழகான, அவ்வளவு ருசிகரமான ஒரு உணவு சமைக்கப்பட்டு அழைப்பார் என்று தெரிந்ததற்கு பிறகு வந்து நிற்கிறார். வாய்க்கு எட்டல, போயிடுற. பிரச்சனை என்ன? உணவு கொடுக்க கூடாது என்பது அல்ல. வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, சமைச்சா ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் உணவு இருக்குது, கன்ஃபார்ம் பண்ண போறாரு, ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, மீண்டும் வர்றார். இப்போ சந்தோஷம் அவங்களுக்கு, இந்த டைம் எப்படியா கூப்பிட்டு போயிடுவாரு. பசி
அடங்கிரு, வயிறு நிரம்பிரும். ஏதோ அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள். திரும்பவும் ரசூலுல்லாஹ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹாதிஹி லி ஆயிஷா, இவர் ஆயிஷா என் மனைவி, இவரும் வரலாமா? லா, உறுதியா படுத்திட்டா ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குது, நீங்க மட்டும் வாங்க. நபிகளார் மீண்டும் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். என்னடா ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்களே, வீட்டுக்கு போய் சாப்பாடை கொஞ்சம் அதிகப்படுத்தி மீண்டும் அழைக்கிறார், வாருங்கள். மீண்டும் கேட்டார்கள், இவரும் வரலாமா? வரலாம், கூப்பிட்டு வாங்க. ஆயிஷா அம்மையார் இந்த செய்தியை அறிவிக்கிற பொழுது சொன்னார், நான் துள்ளி குடித்து எழுந்து நபிகளாருக்கு பின்னால் வேகமாய் நடக்க ஆரம்பித்தேன். என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, அவ்வளவு பசி. பசியின் கோர தாண்டவத்தில் என்னால் அந்த வாசனையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் தோற்கிறோம் என்று விளங்குகிறதா? உலக மோகத்தில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். எவ்வளவு அல்லாஹ் பேர் அருளை தந்திருக்கிறான். சமைக்க தெரியாத பெண்கள் கூட கற்றுக்கொண்டு அந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை உருவாக்குகிற நிலையை பார்க்கிறோம். நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த அம்மா, யூடியூப்ல ஏதாவது காட்டுனா அதை பார்த்து சமைப்பார்கள். ரகரகமான உணவு. வெளியே செல்கிறோம், கோழிகளை மட்டும் ஒரு 40 வகையான உணவை உண்ணுகிறோம். அல்லாஹ் எவ்வளவு பேர் அருளை தருகிறான். நன்றி செலுத்தினோமா? அல்லாஹுவை திக்ர் செய்கிறோமா? சொல்ல வேண்டிய இடங்களில் எல்லாம் நபிகளார் சொல்ல சொன்ன அந்த அழகான வாசகத்தை நாம் எடுத்து சொன்னோமா? யோசித்து பாருங்கள். நம் குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் தயவு செய்து சீர்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வீட்டில் மார்க்கத்திற்கு மாற்றமான தொலைக்காட்சி பெட்டியில் சினிமாவோ சினிமா நாடகமோ தொழாமல் தூங்குகிற அவல நிலையோ ஏற்படாது. இதை முடிவெடுக்க வேண்டும். சுருக்கமாய் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ்விற்கு அதிகப்படியான நன்றிகளை செலுத்த வேண்டும், வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யர்மூக் என்கிற யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு வெற்றியை கொடுக்கிறான்னு பாருங்க. வெற்றிக்கான அளவுகோல் இதுதான், தீர்வு இதுதான். யர்மூக் யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் ஹாலித் பின் வலீத் என்கிற நபித்தோழரின் தலைமையில ஒரு 32,000 பேர் வந்து நிற்கிறாங்க. எதிரி படையின் தலைவர் ஹெர்கல் மன்னர், ஹெர்குலஸ் மன்னர்னு நீங்க புகாரியிலே அவர் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் வரும். அவர் ஒரு 2,40,000 நபர்களை அனுப்பி வைக்கிறார். 2,40,000 32,000 எங்க இருக்கிறது என்று பாருங்கள். அழகா இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் மீது உறுதியாய் நம்பிக்கை வைத்த இறை நம்பிக்கையாளர்கள் வெறும் 32,000 பேர்கள் 2,40,000 எதிரிகளை துவம்சம் செய்கிறார்கள், பந்தாடுறாங்க. இது எதிரி மன்னராக இருக்கிற ஹெர்கலால ஏத்துக்கவே முடியல. அழைக்கிறான், தன் மக்களை சாரார்களை அழைக்கிறான். வாங்க, என்ன பிரச்சனையப்பா? ஆட்கள் பலத்தில் அவர்கள் குறைவா நாம் குறைவா? அவர்கள்தான் குறைவு. ஹெர்கல் கேட்கிறார். ஆயுத பலத்தில் அவர்கள் குறைவா நாம் குறைவா? அவர்கள்தான் குறைவு. அப்புறம் என்னத்துக்கு நான் தோத்தீங்க? தோற்றதற்கான காரணம் என்ன? கூட்டத்திலிருந்து ஒரு பெரியவர் வர்றார், அவர் தான் அமீர். எதிரி வாயிலிருந்து அல்லாஹ் வரவழைக்கிறான் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், மன்னரே, ரீசன் எனக்கு தெரியும், சொல்லட்டா? சொல்லுங்க, என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், அவர்கள் யார் தெரியுமா?
யகூமுனல் லைல், இரவிலே வணங்குகிறார்கள். வயசூமுனன் நஹார், பகலிலே நோன்பு பிடிக்கிறார்கள். வயூஃபூன பில் அஹதி, உடன்படிக்கையை பேணுகிறார்கள். வயத்தனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடக்கிறார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். மின் அஜல், இதான் காரணம். அவங்க ஜெயிச்சதுக்கு இதான் காரணம். தொழுபவன் தோற்க மாட்டான், நோன்பு பிடிப்பவன் தோற்க மாட்டான், உண்மையை பேசுபவன் தோற்க மாட்டான், நீதமாய் நடப்பவன் தோற்க மாட்டான், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவன் தோற்க மாட்டான். மன்னர் திரும்ப கேட்கிறார், நம்ம ஏன் தோத்தோம்? அதற்கும் அந்த பெரியவரை சொல்கிறார், அனனஷ்ரபுல் ஹம்ர, நாம் சாராயத்தை குடிக்கிறோம். ஒனஸ்னி, விபச்சாரம் செய்கிறோம். ஒன்குசுல் அஹத, ஒப்பந்தத்தை முறிக்கிறோம். ஒன்னுத்லிம், அநியாயம் செய்கிறோம். ஒன்னன்ஹா அம்மா யர்தல்லாஹ், இறைவன் எவற்றையெல்லாம் பொருந்திக் கொள்ள மாட்டானோ அப்படிப்பட்ட கேவலமான அருவருக்கத்தக்க காரியத்தை செய்கிறோம். அதனாலதான் தோக்கிறோம். மன்னர் ஹெர்கல் அப்படியே ஆடி போறார். ஹெர்கல் மன்னர் சொன்னார், காலே அந்த சதக்தனி, எதிரி மன்னர் ஹெர்கல் அவர் வாயிலிருந்து சொன்னார், பெரியவரே நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள். ஏமாத்துறவன் ஜெயிக்க மாட்டான், நன்மையை ஏவாதவன் ஜெயிக்க மாட்டான், தீமையை தடுக்காதவன் ஜெயிக்க மாட்டான், உண்மையை பேசாதவன் ஜெயிக்க மாட்டான், ஃபஜ்ர் தொழுபவன் தோற்க மாட்டான், தொழுகையை நிறைவேற்றுபவன், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவன் தோற்க மாட்டான். நாம் எங்கே தோற்று போகிறோம் என்பதை உரசி பாருங்கள். பேச்சிலோ, நடவடிக்கையிலோ, வியாபாரத்திலோ, கொடுக்கல் வாங்கலிலோ, இபாதத்திலோ, அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய நன்றியிலோ குறை வைத்தால் அதுதான் நாம் தோற்று போகிற இடம், வீழ்ந்து போகிற இடம் என்பதை ஆழ பதிய வைத்து இந்த தர்பியா முடிந்து வெளியேறுகிற பொழுது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சபதம் ஏற்போம். என் குடும்பத்தாரில் ஒருவர் கூட தொழாமல் இருக்க மாட்டார், என் குடும்பத்தாரில் ஒருவர் கூட பொய் பேச மாட்டார், என் குடும்பத்தாரில் ஒருவர் கூட ஏமாற்ற மாட்டார், என் குடும்பத்தாரில் ஒருவர் கூட அல்லாஹ் தடுத்த ஹராமை செய்ய மாட்டோம். நாங்கள் இறைவனிடத்திலே மகத்தான வெற்றியை பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் செதுக்க ஆரம்பிப்போம் என்கிற சபதத்தை ஏற்று சொல்ல வேண்டிய செய்திகளை சுருக்கமாய் உங்களிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். அல்லாஹ்வே நேர் வழியை காட்டுவாயாக, நற்காரியத்தை நேர்மையாய் செய்வதற்கு வழிகாட்டுவாயாக என்கிற துவாவை அதிகமாய் கேட்டுக்கொண்டு நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தோல்வியை தந்துவிடாமல் இருக்க இறைவனை நெருங்குவதற்கான வழிகளை அதிகமதிகம் நாம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தமாய் கூறி வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.